ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பப்ஷூட்டை ப்ரௌசர் கூட எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். பப்ஷூட்னா என்ன, அந்த பப்ஷூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை யாரெல்லாம் பப்ஷூட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் பப்ஷூட் பற்றி உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதான் பப்ஷூட் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு டேபும் ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம், இந்த டேப்ல எதுக்கு ஒர்க் ஆகுது, ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ப்ராக்ஸி தான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ப்ராக்ஸி ஃபயர்பாக்ஸ் ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சர்ச் பண்ணுறேன் என்னுடைய ஃபயர்பாக்ஸில். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபயர்பாக்ஸில் தான் நான் என்ன பண்ணேன்னா கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆட்-ஆன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ப்ராக்ஸி ஸ்டாண்டர்ட் ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஆட் டு ஃபயர்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா, நம்மளுக்கு வந்து ஆட்-ஆன்ஸ் மாரி ஆடு கேட்கும். ஆடு கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆட்-ஆன்ஸில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாரி பாப்அப் வந்து ஷோ ஆகும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைடில் வந்து எல்லோ கலரில் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ்ன்னு போகிறேன். ஸோ ஆப்ஷன்ஸ்ன்னு போனோடனே ப்ராக்ஸி ஆப்ஷன்ஸு ஆடு நியூ அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே ப்ராக்ஸி வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இதில் நான் என்ன பண்ணேன்னா, டைட்டில் வந்து கொடுக்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் வந்து பப்ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ப்ராக்ஸியில் வந்து ஆப்ஷன்னு இருக்கும். அதில் வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து லோக்கல் ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும், போர்ட் ஒன்று இருக்கும். அங்கே என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அங்கே என்ன போர்ட் இருக்கோ. சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து 88 இருக்குது, நோ ப்ராப்ளம். ஒரு சில டைமில் வந்து 81 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்படி நம்ம கொடுத்து கான்ஃபிகர் பண்ணும்போது என்ன அங்கே ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம என்ன பண்ணோம், கொடுத்து ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். நம்மளால் ப்ரௌசரோட ரெக்வஸ்ட்டை நம்ம என்ன பண்ணால் பப்ஷூட்டில் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஐபி அட்ரஸ் போட்டேன், போர்ட் நம்பரை போட்டு நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம வேணுனாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன போர்ட் இருக்கோ அந்த போர்ட்டை மட்டும் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. சம்டைம்ஸ் வந்து 81 இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து பப்ஷூட் அதாவது நான் டைட்டில் கொடுத்தேன்ல. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா, demo.testfire.net அப்படின்னு ஒரு வல்னரபிள் வெப்சைட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், அந்த வெப்சைட்டை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து HTTP ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்த உடனே அந்த வெப்சைட்டோட ரெக்வஸ்ட் என்ன ஆகிருக்குதுன்னா, எனக்கு வந்து அங்கே வந்து கேப்சர் ஆகிருக்குது. ஸோ நான் அகைன் என்ன பண்ணேன்னா, ஸோ அது வந்து HTTPS கிடையாது, HTTP ரெக்வஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், கூகுள் போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் HTTPக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ணோம், CA சர்டிஃபிகேட். நான் ஆல்ரெடி அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த கூகுள் வந்து ஓப்பன் ஆகுது. இல்லைனா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் HTTPSல நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம CA சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த போர்ட் நம்பர் அந்த ஐபி அட்ரஸ், அந்த போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா இது போல் பப்ஷூட் கம்யூனிட்டி எடிஷன் வரும். அங்கே எண்டில் வந்து CA சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டு சேவ் ஃபைலில் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்கள் ஃபயர்பாக்ஸோட செட்டிங்ஸ் போங்க. நீங்கள் வந்து ஃபயர்பாக்ஸும் சரி குரோமும் சரி சேம் ப்ரொசீஜர் தான். இப்படி தான் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதில் வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண உடனே என்ன ஆகுனா, நம்மளுக்கு வந்து எண்டில் வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வியூ சர்டிஃபிகேட் கொடுங்க. ஸோ அதில் போயிட்டு இங்கே அத்தாரிட்டிஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணால் அந்த சர்டிஃபிகேட்டு இம்போர்ட் பண்ணோம். ஸோ கரெக்டாக அத்தாரிட்டிஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டவுன்லோட்ஸில் வந்தோன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேம் ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் குரோமில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஃபயர்பாக்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா
நம்மளுக்கு வந்து பப்ஷூட்லேயே வந்து குரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. ஆல்ரெடி நீங்கள் அதில் டைப் பண்ணி நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்வஸ்ட் வந்து உங்கள் பப்ஷூட்டில் வந்து கேப்சர் ஆகிடும். ஸோ அது வந்து பப்ஷூட்லேயே இருக்கிற ஒரு ப்ரௌசர். ஸோ அதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியதே கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணணும்னா மட்டும்தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அப்படி கான்ஃபிகர் வந்து பண்ணும்போது வந்து ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் மட்டும்தான் வந்து வரும். ஹெச்டிடிபிஎஸ்ஸை நம்மளுக்கு வேணுன்னா அந்த சிஎஸ் சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே அத்தாரிட்டிஸில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த பப்ஷூட்டோட கம்பெனி பேர் வந்து போர்ட் சுகர் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த பேரில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இது இல்லை, இதுதான் போர்ட் சுகர் சிஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஹெச்டிடிபிஎஸ்ஸோட ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு பப்ஷூட்டில் வந்து கேப்சர் ஆகும். இது ரொம்ப வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதை பண்ணுங்கள். நீங்கள் இதை பண்ணாமலே வந்து எனக்கு ரெக்வஸ்ட் வந்து வரலைன்னா கண்டிப்பாக வராது. ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் மட்டும்தான் வரும். நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் ஹெச்டிடிபிஎஸ்ஸோட ரெக்வஸ்ட் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், நம்மளுக்கு வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்குது ஹெச்டிடிபி ஹிஸ்ட்ரியில். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து போர்ட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணிட்டு ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகிட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்து எப்படி கேப்சர் பண்ணுறது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது இங்கே இன்டர்செப்டை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங்லேயே தான் இருக்கும். நீங்கள் எப்போ சர்ச் பண்ணாலும் சரி இன்டர்செப்ட் பட்டனை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எப்போ ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த இன்டர்செப்டை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை தான் வந்து கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்செப்ட் ஆன் பண்ணுறேன், பேஜை வந்து ரீரோல் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே என்ன ஆச்சுன்னா எனக்கு ஹோஸ்ட்டில் வந்து போர்ட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்து எனக்கு வந்து கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அது நம்மளுக்கு எதில் வேணாலும் இன்ட்ரூடர், ரிப்பீட்டர், எக்ஸ்டெண்டர், கம்பேரர், டீகோடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்வஸ்ட் நம்ம எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃபார்வர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த இன்டர்செப்டில் ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ணி வச்சுன்னா இந்த பேஜ் வந்து லோடிங்லேயே தான் இருக்கும். நம்ம எப்போ ஃபார்வர்ட் கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த ரெக்வஸ்ட் வந்து ஆக்சுவலி வந்து ப்ரௌசருக்கே அந்த வெப்சைட்டோட சர்வருக்கே போகும். ஸோ அது வரைக்கும் நான் அந்த ரெக்வஸ்ட் வந்து அப்படியே லோடிங்லேயே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம இன்னும் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து டீப்பாகவே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பப்ஷூட்டை எப்படி ப்ரௌசர் கூட வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ கைஸ்.